ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் அவர் நன்மைக்காய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எப்பொழுதும் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத பிரதான சிலாக்கியத்தை தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து தன்னுடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார். நாங்கள் யாவரும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஆராதனையுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போறோம். இந்த ஆராதனையில தேவன் மகிமைப்படும்படியாய் எங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆனாலும் இந்த ஜெபத்துடைய காரியத்தில் ஆனாலும் தேவனுடைய திட்டம் இல்லாமல் ஒரு காரியமும் சம்பவிக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தேவனை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்த எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்னோடு கூட ஜெபிங்க. ஹல்லேலூயா. தேவன் தான் இந்த ஆராதனையை பொறுப்பெடுக்கணும். தேவன் தான் எங்கள் மூலம் மகிமைப்படணும். நாங்கள் அல்ல, தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா சத்துருடைய கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடும்படியா எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஆராதனையுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்திலே எங்களுக்கு ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து உங்களுடைய சமூகத்திலே எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த ஆராதனை முழுவதும் தகப்பனே உம்முடைய ஆளுகைகளாய் வரட்டும் கர்த்தாவே. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. நீர் மாத்திரம் ஆண்டவரை எங்கள் மூலம் மகிமைப்படுங்க. ஆண்டவரை எழுந்தருளுங்கப்பா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத வல்லவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சத்துருடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து பெரிய காரியங்களை கட்ட செய்வீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் இதுமாக நாங்கள் இந்த ஜெப வீட்டுக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிப்போம். தேவன் தாமே எங்களை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். இந்த ஜெப வீட்டிலே தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாய் சகல சத்துருடைய திட்டங்கள், பொல்லாத மனுஷர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் தேவன் தகர்த்தெறிந்து கர்த்தர் எழுப்புதல் எங்கள் மத்தியிலே கட்டளிடும்படியாய் கர்த்தர் அநேக ஜனங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எல்லாரும் என்னோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த ஜெப வீட்டுக்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் தகப்பனே. அப்பா, எங்களுடைய பலத்தின் மிகுதியினால் அல்ல கர்த்தாவே, எங்கள் பணத்தின் மிகுதியினால் அல்ல கர்த்தாவே, எங்கள் தாளந்தின் மிகுதியினால் அல்ல கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களை அழைத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை நீங்கள் பொறுப்படுங்க. ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த ஜெப வீட்டுக்கு விரோதமாய் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஜெப வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே, வானமண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத வல்லவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். சகல சத்துருடைய திட்டங்கள், பொல்லாத மனுஷர்கள் போடுகிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே அது சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாகி போகட்டும். ஆண்டவரே, தேவனுடைய திட்டம் இந்த ஜெப வீட்டிலே நிறைவேறட்டும் ஐயா. ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, ஜெபிங்க. ஆண்டவர் உண்மை உள்ள ஜனங்களை எங்கள் மத்தியிலே கொண்டு வரணும். இந்த தரிசனத்தோடு ஓடுகளை கர்த்தர் கொண்டு வரணும் இயேசுவின் நாமத்திலே தகப்பனே. அப்பா, உண்மை உள்ள ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. கள்ள ஓநாய்கள் அல்ல கர்த்தாவே, நட்டிக்கிறவர்கள் அல்ல, மாய்மானம் பண்ணுகிறவர் அல்ல கர்த்தாவே. உண்மை உள்ள ஜனங்களை கர்த்தர் ஜெபத்துக்களை கொண்டு வாங்க தகப்பனே. இந்த தரிசனத்தோடு ஓடுகளை கொண்டு வாங்கப்பா. பிறப்பிலே நிற்கிற ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. தானியேலை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல வைராக்கியம் உள்ள வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப வீட்டுக்கு விரோதமாய் ஆண்டவரே, இந்த ஜெப வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே பேசுகிற சாபமான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு அது திரும்பட்டும் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் ஜெப வீட்டிலே தெளிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. துதியுங்க
துதியுங்க. ஹalleluya. யாரும் மௌனமாய் இருக்காதபடி துதியுங்க. நீங்க தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நீங்க துதிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும். இதுவரை நடத்தினேன் தேவன், இனிமேலும் என்னை நடத்த அவர் போதுமானவர் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். ஹalleluya. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்த நன்மைகளை ஒரு கண் முன்னாடி நிறுத்தி நன்றி 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 என்று சொல்லுங்க. ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya ஹalleluya. அந்த தாவீது கோலியாத்தின் முன்பாய் நிற்கும் போது அவருடைய சொன்ன வார்த்தை ஹalleluya, அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்த தேவன் இந்த கோலியாத்துடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹalleluya. ஆண்டவரே நீ இதுவரைக்கும் நடத்தி வந்தீரப்பா, நான் எம்மாத்திரம் கர்த்தாவே, இனிமேலும் என்னை நடத்த நீர் போதுமானவர் ஐயா. என்னை கைவிட மாட்டீர். நாங்கள் கைவிடப்படுகிறது போல ஒரு சூழ்நிலை தோன்றினாலும் அவர் ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டார். ஹalleluya ஹalleluya. அந்த கப்பலின் அடித்தட்டிலே இயேசுவானவர் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் சீஷர்கள் அலறினார்கள். ஹalleluya. அவர்கள் தேவனை அறியவில்லை. அவர்கள் தேவன் மேல வைத்த நம்பிக்கை அவர்கள் குறைவாயிருந்தது. ஹalleluya. தகப்பனே நீங்கள் மத்தியிலே இருக்கிறீர் தகப்பனே. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீரப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரிலே எழும்பி வந்த போதில் எங்களை காத்தவர் நீர் ஆண்டவரே, காத்தவரப்பா. இனிமேலும் எங்களை காப்பீர் கர்த்தாவே. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை கர்த்தாவே. இதுவரைக்கும் எங்களை சுமந்து வந்தீர் கர்த்தாவே. ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல எங்களை தேய்ச்சி நீர் கர்த்தாவே. எங்களை உம்முடைய தோளிலே தூக்கி சுமந்து வந்தீர் கர்த்தாவே. என் தகப்பனே உம்முடைய முகத்தை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே, வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. தானியேலை சிங்கத்தின் கபிக்கு தப்புவித்த தேவன் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையிலே தப்புவித்த தேவன் அவர் எங்களை தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. thank you lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனம் சொந்தமாயினார். ஹalleluya. இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த
ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பார்வனத்தின் சொந்த காரணவர், வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியான எங்கள் தகப்பன், அவர் எங்கள் சொந்தமாயினார். ஹல்லேலூயா. அவர்கள் தகப்பனாயினார். ஹல்லேலூயா. அப்பா அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை தேவன் எங்கள் மத்தியிலே எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கூப்பிடுங்க, இயேசு இயேசு என்று. ஹல்லேலூயா. அந்த பத்திமேயு குருடன், அவன் கண் தெரியாதவனா இருந்தாலும் இயேசுடைய அவர் நடந்து போகிறார் என்ற சத்தத்தை கேள்விப்பட்டு அவன் தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுறது அவனை அநேகர் அதட்டின போது அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே, அப்பா எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா இரக்கத்தின் கண்கள் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ ஷபஹந்த லபகத லபகத லப. தேவனுடைய மகிமைகள் மத்தியிலே உறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். யுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இருளின் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே விரோதமாய் எழும்புகிற எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, செங்கடலை போல யோர்தானை போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்ல முடியாதபடி சத்துரு போட்ட தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைக்கிறோம். இப்பொழுது ரைட் நவ ஷபஹந்த லபகத லபகத லப. அவருடைய தகப்பன், ஓ ஹல்லேலூயா, அவருடைய அப்பா, ஓ ரப ஷந்த லபகத லப. அவரை நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பா ஓ எபினேசரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிற மகிமைக்கு எல்லாம் நீர் பாத்திர, நீர் பாத்திர, நீர் பாத்திர தகப்பனே. ஓ சொல்லுங்க, ஓ ஷபஹந்த லபகத லப. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ இயேசுவின் நாமத்தில் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. நான் ஜெயம் எடுப்பேன் இயேசுவின் நாமத்தில். நான் வெற்றியை எடுப்பேன் இயேசுவின் நாமத்தில். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக தேவன் என்னை விட மாட்டான். ஓ ஷந்த லபகத 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 லப. ஆண்டவரே எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும். சொல்லுங்க ஆண்டவரே, எழுந்தருளுமே ஆண்டவரே. எதிரி கையோங்க விடாதீங்கப்பா, எதிரி கையோங்க விடாதீங்க. தாவீதுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகினார்கள், ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஓ ஷரரரபா ரிமகத லபகத லப. என் தேவனே, என் தேவனே, அப்பா நாங்கள் திருநாவாய்மை சேவிக்கவில்லை. நீர் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே, அப்பா நீரை நம்பிக்கை ஆண்டவரே, நீரன் கோட்டை ஆண்டவரே, நீருடைய பலத்த துருகம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமான தேவன் ஆண்டவரே. அப்பா ஓ ஷந்த லபகத லபகத லப. ஆபிரகாம் தனியாய் தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு தனியாக ஆபிரகாம் புறப்பட்டு போனான். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அவன் போன வழிகள் எல்லாம் தேவன் ஆபிரகாமை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அவன் பரதேசியாய் சஞ்சரித்த தேசத்தை தேவன் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பரதேசியாய் வந்திருக்கிற தேசம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொந்தம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலே. ஓ லார்ட், ஓ லார்ட். அப்பா அப்பா கூப்பிடுங்க அப்பா, அப்பா என் தகப்பனே ஆண்டவரே, தாயின் கருவிலே உருவாக முன்பதா எங்களை தெரிந்து கொண்டீங்களே அப்பா, தெரிந்து கொண்டீங்களே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர்களா ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, 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 நாமை விட மாட்டேன். சொல்லுங்க, நாமை விட மாட்டேன். அது யாக்கோபு தேவனுடைய சமூகத்திலே ராம் முழுவதும் போராடினான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாம விட மாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் சந்தியும் ஆண்டவரே. இந்த ஜெப வீட்டிலே ஓ தேவனுடைய சந்திப்பு வருவதாகலோ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ஷாந்தா லபகத லபகத லப. ஓ ஆண்டவரே, thank you Lord, thank you Lord,
தேங்கிலோ ஆண்டவரே அப்பா நீர் ஒரு நாளும் தனிமையாய் விடுவதில்லை கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. அவர் கெத்செமனிலே அவர் தனிமையாய் இருந்து கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. அவர்களை ஒரு நாளும் தனிமையாய் விட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதற்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கும் போது ஓ ஷந்தலபா கதலபா உங்கள் ஜெப நேரங்கள் அதிகமாகும் போது நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே யாக்கோபை போல நீங்கள் போராடும் போது நீங்கள் ஜெயிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்த சத்துருவை கர்த்தர் 7 வழியாய் அவர் துரத்தி அடிப்பார் இயேசுவின் நாமத்தில். அவர் துரத்தி அடிப்பார் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் பின்னிட்டு முதுகை காட்டி ஓடுவார்கள். ஓ நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் இன்னார் என்பதை அறிந்துமே ஆராதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஏனென்றால் எங்களை அழைத்த தேவன் அவர் இந்த பாதாளத்தின் இந்த வானத்துக்கு பூமிக்கும் அவர் சொந்தமான தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா. நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் என்னை உயர்த்துவார். என் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஷந்தலபா கதலபா கதலபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவர்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவர்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை கைப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தா தலையை நிரப்புகிறீர். புலம்பலை கைப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தா தலையை நிரப்புகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நன்றி
வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உடம்படி கண்டிப்பாக மாற்றி நான் இந்த தைலத்தை தலையில் நிரப்புகிறேன், உடம்படி கண்டிப்பாக மாற்றி நான் இந்த தைலத்தை தலையில் நிரப்புகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசையா, நன்றி ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார், உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, 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 வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் Thank you, Holy Spirit. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கிறபடியினால், இந்த ஜெபவேளையிலே தேவனின் மகிமை இறங்கி இருக்கிறபடியினால், சூழ்நிலைகளை மாறணும் என்றால் நீங்கள் தான் சத்தத்தை உயர்த்தணும். ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, கர்த்தாவே பெரியவர், 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 பெரியவர். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. ஒரு மகிமை இறங்க போகிறது, ஒவ்வொருவரும் சொல்லுகிற அந்த மகிமை இறங்க போகிறது. ஆண்டவர் அந்த எழுத்தை, பல எழுத்தை மாற்றத்தக்கதால் கர்த்தர் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால் பல எழுத்து இயேசுவின் நாமத்தினால் வருவதாக துக்கத்தின் கிரிகைகள், எல்லா சாதத்தின் கிரிகைகள், அந்தவாத சக்திகளின் கிரிகைகள் ஆண்டவர் இப்பொழுது உடைத்து போடுவீர்களா, உடைத்து போடுவீர்களா. தலை 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 இயேசுவின் நாமத்தினால் உயர்த்துவீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம், 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 சொல்லுகிறோம். ஓரமா சந்தான மகாதாரா வகதா
தலையெழுத்தெல்லாம் மாறணும். இயேசுவின் நாமத்தினால் தேவனிடத்தில் வந்த உனக்கு தலையெழுத்தெல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தினால் வெட்கப்பட்டு போகாதபடி தலையெழுத்தெல்லாம் மாறத்தக்கதால் கர்த்தர் மாற்றுவார். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. ஏதோ தானே வந்து நாங்கள் ஊழியங்கள் செய்யலாம். கர்த்தர் கட்டளையிட சொன்னார். கட்டளையிடும் போது ஒரு மாற்றம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் சூழலை மாறணும் என்றால் கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தரை நோக்கிப்பார். உன் சூழலை மாறணும் என்றால் கர்த்தரை நோக்கி பார்த்து, தேவனே இங்கு இருக்கிறேன் அப்பா, இந்த மகிமையில இருக்கிறேன், எனக்கு நன்மையான காரியங்கள் தான் சம்பவிக்கும். உயர்வுதான் வரணும் இயேசுவின் நாமத்தினால். வெற்றிதான் வரணும் இயேசுவின் நாமத்தினால். பலம் தான் வரணும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகத்தினால் நிரப்பணும் இயேசுவின் நாமத்தினால். தேவனே பெரிய காரியங்களை உன் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலிருந்து செய்யும். ஒரு மாற்றம் வரணும். தேவனின் சித்தம் நடக்கணும். தேவனின் நோக்கம் நிறைவேறணும். தலையெழுத்து இப்படி இருக்கிறேன் என்று சொன்னீங்க. ஆனா தலையெழுத்தையே மாற்ற வல்லவராய் இருக்கிற கர்த்தரவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். பட்சத்தில் இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரின் பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்கிறீர்களோ தெரியல. ஆனால் தேவனின் ஆலயம் தேவனின் மகிமையினால் மூடியிருக்கிறது. என்ன கேட்டீங்களோ அது சித்தத்தின்படி நடக்கும். தேவனே, யார் யார் என்னத்தை கேட்கிறார்கள் என்ற நேரத்தில் இந்த இரட்டிப்பான நன்மைகளை செய்யத்தக்கதா வழிகளை உண்டாக்கி ஆண்டவர். வழிகள் துறக்கப்படுவதா எனும் சமுத்திரம் தடையாயிருந்தது, அது துறக்கப்பட்டது என்றால் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நீ பெரிய உயர்ந்தவர், உயர்ந்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் அங்கு நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படி கட்டளையிட்டார். தலையெழுத்தை நாம் மாற்றி பேசணும் என்று சொன்னார். தலையெழுத்த மனிதர்கள் சாத்தான் எழுதியிருக்கலாம், ஆனால் தேவனோ மாற்ற வல்லவர். நீ பிறக்கும் போதே எழுத்து எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் நீ வந்திருந்தால், தேவன் சமூகத்தில் நீ நின்றிருந்தால், அந்த தலையெழுத்தையே மாற்றி அமைக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பார். தேவனின் சித்தம் நடப்பதா, தேவனின் நோக்கம் நிறைவேறுவதா, தேவ மகிமை வெளிப்படுவதா, ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதா, அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த சபையில நடப்பதா, நடப்பதா, நடப்பதா. ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்தே ஆகும். எலியா ஜெபித்தான், அக்கினி இறங்கின. எலியா ஜெபித்தான், காரியங்கள் நடந்து. தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாம் ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்தே ஆகும். ஏனென்றால் எங்கள் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பது தருகிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். இந்த நாளை ஆசீர்வதித்தீரா. உன் சித்தம் நடப்பதா, உன் நோக்கம் நிறைவேறுவதா, தேவனின் ஆளுகை மாத்திரம் இந்த இடத்தில் இருப்பதா, உன் சத்தம் கேட்கப்படுவதா, நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அது நடப்பதா, நடப்பதா, நடப்பதா. நீர் பேசும் இந்த அடியார்கள் கேட்டு அதன்படி நடக்கும் போது ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறபடினா உன் வார்த்தைகளை இந்த இடத்திலே நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். அந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Jesus. Thank you, Lord.
யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all be seated in the presence of the Lord. தேவன் மாறாதவராய் இருக்கிறார். Our God never changes. மாறாதவராய் இருக்கிறார். Our God never changes. தேவன் நல்லவராய் இருக்கிறார். Our God is a good God. Thank you, Lord. எல்லாத்தையும் குறைச்சிடாதீங்க. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name and Lord of Savior Jesus Christ, I welcome you all. தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Our God never changes today, tomorrow and forever. தேவனின் சித்தம் தான் நடக்கத்தக்கதாக அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். God only speaks what he is, has the will of God. கர்த்தரின் பிரசன்னம் மாறாததாய் இருக்கிறது. Our God's presence never changes. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிற இடத்தில் தேவன் இறங்குகிறவராய் இருக்கிறார். When people gathered in his name, God's presence is there. அது ஒருமனப்பாடு இருந்தால் தான் அங்கு மாற்றங்கள் வரத்தக்கதாக கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். Only when there is unity, God commands changes in the church. அதான் சபையில ஒருமனப்பாடு என்று நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. That is why I keep saying we need to be united in the church of the Lord. ஏனென்றால் அப்போஸ்தல காலத்துல 120 பேர் ஒருமனப்பட்டார்கள், அங்கு தேவனின் அக்கினி இறங்கினது. In the times of apostles, 120 people gathered in the name of Lord, and the Holy Spirit presence was there. ஒரே நோக்கத்தோடு போகும்போதுதான் அங்கு மாற்றங்கள் உண்டாகுகிறது. Only when we are in the same thoughts, then there are changes happening. இப்ப குடும்பத்துல மனைவி ஒரு சிந்தை சிந்தித்தால், புருஷன் ஒரு சிந்தை சிந்தித்தால் அங்கு நடக்காது, அங்கு குழப்பம்தான் உண்டாகும். In a family, if husband thinks the other way and a wife the opposite way, then there will be only confusions between them. தேவனின் சித்தத்தை அறிந்து தேவனின் நோக்கத்தை நாம் செய்யும் போது ஒருமனப்பாடு இருக்கும் போதுதான் அங்கு பெரிய மாற்றங்கள் உண்டாகுகிறது. When we know the will of God and act according to it, then there will be a lot of changes in unity. அப்போ உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்றா தேவனை நோக்கி பார்க்கிற சிந்தை உடையவர்களாய் இருக்கணும். If you want changes in your life, then go look into the Lord and has his will in your heart. அப்போ ஒரு நோக்கம் இருந்தா தான் அந்த இலக்கை நாம் அடைந்து கொள்ள முடியும். When we have similar thoughts, only when we can reach the goal. அப்போ அந்த வழியை தெரிந்தா தான் ஈஸியாய் நீ அந்த போற இடத்துக்கு போக முடியும். Only when you know the path, you can reach the path as easy as possible. இல்லாவிட்டால் அது சுற்றி 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 உன்னை குழப்பி விடு. Otherwise you will wander about and you will be confused. அப்போ குழப்பம் வேணுமா? இல்லாவிட்டால் நேர் வழியிலே நடத்தத்தக்கதாக அது புரிந்து செல்லும் போது ஈஸியாய் அந்த கோலை புரிந்து எடுத்துக்கொள்ள தக்கதாக வேணுமா? Without confusion, when you know the path, you can go straight and reach your goal very quickly. அதே போலதான் நாம் தேவனை துதிக்கும் போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதித்து தேவனை உயர்த்தும் போது தேவனின் மகிமை இறங்குகிறதாயிருக்கிறது. When you worship Lord, when you gather among everybody and have similar thoughts to the Lord, God's presence comes over there. அப்போ தேவ ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஒரே நோக்கம் உடையவர்களா ஓரிடத்தில் வந்து இருக்கும் போது நிச்சயமாய் அங்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. When godly people gather together and worship together, and there will be blessings for sure. ஏனென்றால் கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். Because God does good things. கர்த்தர் தீமைகளை செய்கிறவர் அல்ல. God never does evil things. ஏனென்றால் தேவனே அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு நன்மையை தவிர வேறொரு காரியத்தையும் தேவன் செய்கிறவர் அல்ல. Only God does good things to the people who are called on his name. ஏனென்றால் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான். Because God Psalms சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் 85வது சங்கீதம் 12வது வசனத்தில் நாங்கள் வாசிக்க கேட்போம். 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும்.
The Lord will indeed give what is good, and our land will yield its harvest. அப்போ கர்த்தர் நன்மையானதை தான் தருவார். God will give only good things. அவர் நன்மையை செய்கிறதற்கென்றவே நம்மை சிருஷ்டித்தவர். God only created us to do only good things for us. அப்போ இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது உபத்திரவங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் நம்மை தாக்கத்தான் செய்யும். ஆனால் தேவனின் கிருபையினால் எங்களை தாங்கி அவர் வெற்றியை சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். In the world we live, there are sicknesses and burdens that we have to come through. But since we know the name of the Lord, He is the one who guides us and lifts us up. கஷ்டம் வருகிறது, There are sickness coming to us. வேதனை வருகிறது, We are facing troubles. போராட்டங்கள் வருகிறது, We are facing challenges. தோல்விகள் வருகிறது. We are also being defeated sometimes. நினைக்காத காரியங்கள் விரோதமாய் எழும்புகிறது. It can even think we face things that we never thought about. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிளியரா சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். But the Bible clearly says God will do good things. அவர் நன்மையான காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். But God has kept good things in store for us. பாருங்க, சிருஷ்டிப்பின் காலத்தை பார்ப்போம். Let's see the creations of the time. ஆதியிலே தேவன் வார்த்தையை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் வார்த்தையினால். In the beginning, God created the world and the universe. அதை வாசிக்கும் போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் போது அந்த காரியம் தெளிவாய் திட்டமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. When we read in Genesis verse 1 and verse chapter 1, we can see the beginning of the Lord, how God created the heaven and the earth. அப்போ 1வது நாளிலே வானத்தையும் பூமியையும் கர்த்தர் உண்டாக்கினார். In the beginning, God created the heaven and the earth. இப்போ 5வது நாள், 5 நாட்கள் ஆண்டவர் அநேக நன்மைகளை மனிதர்களுக்காக சிருஷ்டித்தார். God created many good things for the first 5 days. அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார். God did many things. அது கர்த்தர் மனிதனை உருவாக்கும் முன்பதாகவே தேவன் அதை அறிந்து நன்மையான காரியங்களை சிருஷ்டித்தார். Even before creating mankind, God did all the good things that He may want to. 6வது நாளில மனிதனை படைத்தார். On the 6th day, God created a man. தேவன் அது ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது தேவன் கண்ட காரியம் என்ன? அது நல்லது என்று கண்டார். When God created each and everything, what He saw in it, He saw the goodness. அப்போ தேவன் மனிதனை படைத்த நோக்கம் அவனுக்கு நன்மைகளை செய்யத்தக்கதாகவே முதலிலே அவர் ஆயத்தம் படுத்தி விட்டார். The reason why He created the man is because also He knows that the goodness that he needed and created it in advance. அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் In Genesis chapter 1, 31வது வசனத்தில் in verse 31, வாசிப்போம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. And God saw everything that He had made, and behold, it was very good. And the evening and the morning were the 6th day. அது மிகவும் நன்றாய் இருந்தது. It was very good. அப்போ எல்லாம் தேவன் படைத்தது எல்லாம் நன்றாய், ஒழுங்காய், கிரமமாய் ஆண்டவர் செய்தார் தேவன் மனிதனுக்காக. He did each and everything very good at a perfect stage for the mankind. நல்ல காரியங்களை நமக்கு தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். He created all the good things for us. ஏனென்றால் பாருங்க, யாக்கோப்பு Because let's see in Jacob 1வது அதிகாரம் 13வது வசனம். chapter 1 verse 12 verse 13. 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல.
நீங்கள் அப்படியே மொழிபெற்றுங்க. அப்படியே நான் சொல்கிற மாதிரியே செய்துருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. Those who being tested should never say that he is being tested because of the Lord. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல். God never tests us because of what we do, the bad things. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல். God never tests anybody. அவர் தீமைகளை எல்லாம் நமக்கு நேராக அனுப்புகிறவரும் அல். God never sends us the evil things. ஏனென்றால் தேவன் சிருஷ்டிக்கும் போதே எல்லாம் ஒழுங்கும் நேர்மையும் நன்மையுமாய் ஆண்டவர் சிருஷ்டித்தார். Because when God created, he created everything perfectly and it is good. அப்போ எவன் எப்படி நமக்கு தீமையாய் கிரிகைகளை செய்வான் என்றால் அவன் தள்ளப்பட்ட பிசாசானவன் நமக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை அவன் ஏவி விடுகிறவனாய் காணப்படுகிறான். Only the man who was fallen, the Lucifer, only does the evil things for us. உங்கள் வாழ்க்கையிலே தீமை வருகிறதா? பொல்லாத பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறான் என்று அர்த்தம். In your life, if you are facing an evil thing, it is the reaction of the fallen Satan. அவன் உங்களை முன்னேற விடாதபடி, நிம்மதி இருக்காதபடி, அங்கு வெற்றி வாழ்க்கை வாழாதபடி அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் பிசாசானவன். He is the one who never lets you go forward, never lets you grow up, and he never lets you be happy. அங்கு பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கி அந்த அழகான தோட்டத்தில் வைக்கும்போது அவன் கிரிகை செய்கிறான். When God created the Adam and Eve and kept it in a beautiful garden, he is the one who act accordingly that he wanted to remove them away from the beautiful thing. அவன் சந்தேகத்தை எழுப்பி அந்த தேவனின் அந்த ஐக்கியத்தில் இருந்து பிரித்து விடுகிறவனாய் காணப்படுகிறான். He is the one who created the doubtness and separated them from the togetherness of God. அப்போ தேவன் செய்யக்கூடாத காரியத்தை அவர்கள் செய்துவிட்டு கீழ்ப்படியாமையினால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். And they did the thing that the God does not want them to be, and they were thrown away from the garden. அங்கு பாருங்க, ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. God is looking into Adam and saying the earth is being cursed because of you. ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படியாமையினால் தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு ஆம் என்று சொல்லாதவர்களாய் அங்கு கிரியைகளை செய்த பிரகாரம் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் அங்கு சாபத்தை இடுகிறார். They disobeyed the God, and because of that God says, because of you the land on the earth will now be cursed. ஏனென்றால் ஆதாம் கீழ்ப்படியாமையினால் அந்த காரியம், சபிக்கப்பட்ட காரியம் முளைக்கத்தக்கதாக கிரியை நடக்குகின்றது. It is because of the disobedience of Adam the curse happened. ஏனென்றால் ஆண்டவர் நேர்த்தியாய் நன்மையான காரியங்களை அழகாய் அவர் செய்தார். ஆனால் இந்த கீழ்ப்படியாமையினால் இந்த காரியம் அங்கு மனித குலத்துக்குள் வந்தது. God created everything perfectly, neatly, and very good, in a good heart for the mankind, but because of the disobedience the curse happened. இப்போ ஆதியாகமம் 3:18 சொல்ற, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In Genesis chapter 3 verse 18 it says, thorns also and the thistles shall it bring forth to thee. அப்போ ஆண்டவர் முள்ளை உருவாக்கவில்லை அதற்கு முன்பதாக. God never created the thorns before that. அங்கு குறுக்கும் முளைக்கத்தக்கதா கஷ்டங்கள் அங்கு வராதபடி தேவன் அந்த காரியத்தில் அக்கறையாயிருந்தார். ஆனால் மனித குலமோ பாவம் செய்து அந்த காரியத்திலிருந்து விலகி போனார்கள். And also never the thistles, because of the curse they had, they went away and they separated from the God, and these things happened. அதான் எரேமியா 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறான். That's what it says in Jeremiah chapter 5 25வது வசனம், verse 25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது.
Your iniquities have turned away these things, and your sins have withholden good things from you. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, Your iniquities have turned away these things, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. and your sins have withholden good things from you. பாருங்க, அக்கிரமங்கள், உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் தான் நன்மையை வரவட்டாதிருக்கிற அந்த தடைக்கல்லாய் இருக்கிறது. Your iniquities and your sins are the one which is withholding you from the good things from the Lord. பாருங்க, யாக்கோப்பின் அதிகாரம், யாக்கோப்பு எழுதின அந்த அதிகாரத்தில் அவன் நன்றாய் தேவனை அறிந்தவன். In Jacob it is told, in James it's told that he very well knows about the God. முதலாவது அதிகாரம் Chapter 1, 17வது வசனம். verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. Every good and perfect gift is from above, coming down from the Father of the heavenly lights, who does not change like shifting shadows. சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாய் காணப்படுகிறது. It is from the heavenly lights, it is coming down. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதென்று தெளிவும் திட்டவுமாய் சொல்லப்படுகிறது. It is clearly said and very sternly, every good and perfect gift is from the above, coming down from the Father of the heavenly lights. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Who does not change like the shifting shadows. அவர் எல்லாத்தையும் நன்மையாய்த்தான் நமக்கு காரியங்களை செய்வார். He every time does everything good and perfectly. சில வேளை நமக்கு பிரியமான காரியங்கள் நமக்கு நடக்கலை என்றால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த பிரியமான காரியத்தின் மூலமா தேவனை விட்டு ஓடி போகிற சூழ்நிலை ஏற்படும். அந்த பிரியமான காரியம் உனக்கு அந்த நேரத்தில் கிடைக்காதபடி ஆண்டவர் மாற்றுகிறார். When something you wish for and it never happened, only God knows the reason why it never happened in your life, because you may have separated away from the God, அது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். and God knows that very well. பணம் கூட கூட பண ஆசைதான் உண்டாகும். When money extends, you only the greediness arise. புகழ் உண்டாக உண்டாக புகழை பார்க்கிற நேரமாய் மாறிவிடும். When the fame increases, you only look towards the fame. தேவன் தான் அந்த நல்ல ஈவை தந்தார் என்று மறக்கத்தக்கதான அந்த இருளின் அந்தகார சக்திகள் உங்களை ஆளுகை செய்கிற சூழ்நிலையாய் மாறிவிடும். And you may think that because of you that those things happen and those kind of things arise in your heart. ஆண்டவர் நன்மையான காரியங்களை தான் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Only God has good things in store for you. ஏனென்றால் மத்திய 7வது அதிகாரம் In Matthew chapter 7, 9வது வசனம் முதலாவது வாசிப்போம். let's read verse 9 first. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? Oh, what man is there for you whom his son ask bread, will he give him a stone? உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? What man is there for you whom his son asks for bread, will he give him a stone? பொல்லாதவர்களாய் இருக்கிற நீங்கள் இப்படியான காரியத்தை செய்வீர்கள் என்றால் பரமபிதா எப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்வார்? As a normal humankind, when we do good things, how come our heavenly God will do a bad thing for us? அதான் 11வது வசனம், ஆகியால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று சொல்லப்படுகிறது. In verse 11 it says, being evil. அப்போ நல்ல ஈவை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். God has have good gifts for us. ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறது? ஏன் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் கிரியைகள் செயல்படுகிறது, தோல்வியாய் தான் வருகிறது என்று நினைத்தால் தேவன் உனக்கு நன்மையான காரியத்தை, அவர் இன்னும் அதிகமான காரியத்தை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். You may think, why God only to me this is happening? Why things are not happening the right way? Why am I defeated? But God knows that it's all for the good.
பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் ஒரு காலத்துல அவர் எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் பட்டணத்தை அந்த இடத்துல எழுதும் போது அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் வைக்கப்பட்டிருக்கிறது. In Apostle Paul, the book written in 2 Corinthians, it is told, there is a thorn on me. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a thorn given to me. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். It is saying that I don't have to lift myself up, and the thorn is a reminder from the Satan. என்னை நான் உயர்த்தாதபடி அது குட்டுகிறதாய் இருக்கிறது. It is the one who is reminding me that I do not have to lift me up. ஆண்டவர் சமூகத்தில் நான் 3 தடவை ஜெபித்தேன், இது விலகத்தக்கதாக. And he says that I've been praying to God 3 times because this has to. அதற்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். For the God says, my grace is sufficient for you. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். He says, during this time you will be sufficient with my grace. அப்போ தேவனோடு நாம் இருந்தோம் என்றால் எந்த போராட்டமாய் இருந்தாலும், எந்த துக்க செய்தி வந்தாலும், என்னென்ன காரியங்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி தேவன் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுவார். When you are in the presence of the Lord, anything that happen around you, any sad situations have come, God will never let us down. ஒரு காலத்துல ஆண்டவர் நன்மையான காரியங்களை உருவாக்கினார். Once upon a time, God created all good things. ஆனால் மனுஷன் செய்த அந்த கீழ்ப்படியாமையினால் அங்கு வேதனை போராட்டம் உண்டானது. Because of the man who disobeyed, all the troubles and temptations occur. ஆனால் இப்போ பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாய் நன்மைகளை செய்வார். God does only good things for the people of God. பாருங்க, ஆனால் எதிராளியானவன் நம்மை முன்னேற முடியாதபடி, அந்த நன்மையை அனுபவிக்க முடியாதபடி, அந்த சந்தோஷத்திலே நிறையாதபடி தடை கற்களை போடுகிறார். The Satan, who's the one who's never wanting us to let us grow up, or never want to get us all the good things in our life, and stops us. அதான் சொல்லப்படுகிறது, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் என்று சொல்லப்படுகிறது. It says, when an evil spirit goes away, it wanders about all in the desert and never lets find thirst. பாருங்க, பொல்லாத ஆவி அங்கு இருந்து கெட்டுத்துக் கொண்டிருக்கும் போது தேவனின் வல்லமை வரும்போது அது மனுஷனை விட்டு புறப்படுகிறதா இருக்கிறது. The evil spirit does all the bad things. When the power of God comes within us, it leaves away. அது புறப்பட்டு போய் அங்கு அலைந்து திரிகிறதா இருக்கிறது. It lifts us away and wanders here and there. அங்கு இளைப்பாறுதல் தேடியும் காணாதபடி அது அலைந்து சுற்றி திரிகிறதாய் காணப்படுகிறது. It is never able to find a comfortable place. இப்போ அந்த பொல்லாத ஆவி முடிவெடுக்கும், நான் வந்த வீட்டுக்கே திரும்பணும் என்று சொல்லி அது புறப்பட்டு வரும். Now the evil spirit decides, let me go back to the place where I was. ஏனென்றால் இப்போ பாருங்க, அது இளைப்பாற முடியாதபடி இருக்கிற அந்த பொல்லாத ஆவி எங்கு விட்டு வந்ததோ அதை திரும்ப பெறத்தக்கதாக, அது ஆளுகை செய்யத்தக்கதாக, குடி இருக்கத்தக்கதாக, அது முயற்சிக்கத்தக்கதாக வரும். ஏனென்றால் போராட்டங்கள் மூலமாய், பொல்லாத கிரிகைகள் மூலமாய் அது போராடி அதுக்குள்ளே நுழைய முயற்சிக்கும். The spirit that lifts us away never was able to find a comfortable place, and it wants to come and settle down in the same place where it was before. தேவனின் ஆவியினால், தேவனின் பிரசன்னத்தினால் நாம் நிறைந்திருக்கும் போது அது வந்து பார்க்கும், என்னடா சோடிச்செல்லாம் இருக்கிறது உள்ளாக, நான் இதுக்குள்ளே வர முடியாதபடி அது மறுபடியும் புறப்பட்டு போகும். Only when we are in the presence of the Lord, filled with the Holy Spirit, the evil spirit will see us and he will say, what a change in him, and we can never let go inside him. பாருங்க, ஒரு ஆவியே போராட்டத்தை அநேகத்தை அங்கு கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. Even one single spirit can bring a lot of challenges and troubles. இப்போ வேதத்துல சொல்லுகிறது, அது திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு
வருகிறது என்று சொல்லப்படுகிறது. In the Bible it is says when evil spirit goes away and when comes back, it brought even more dangerous 7 more spirits along with it. ஒரு ஆவியே நம்மை பொல்லாங்கு கிரியைகளை செய்து கொண்டிருக்கும் போது அதைவிட பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும்போது அங்கு நமக்கு என்னும் போராட்டங்கள், என்னும் வியாதிகள், குழப்பங்கள் எல்லாம் வறட்சி போல தோன்றும். Even when single spirit is doing a lot of bad things in us, when it brings along even more dangerous 7 more spirits, it is capable of bringing a lot of hardships in our life. அப்போ தேவ பிள்ளைகள் எங்கு இருக்கணும்? தேவ பிரசன்னத்திலே இருக்கணும். That's when the people of God should be in the presence of the Lord. தேவ வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். They should be filled in the verses of Lord. தேவனின் ஆவியினால் நிறைந்து தேவனை புகழுகிற ஜனமாய் இருக்க வேண்டும். They should be filled with the Holy Spirit and should worship God. பொல்லாத ஆவி பிரச்சனைகளை கொண்டு வரும்போது இன்னும் அதிகரிக்கணும் துதிய, இன்னும் துதித்து ஆராதித்து தேவனை உயர்த்துகிற பிள்ளைகளாய் காணப்படும் போதுதான் பிசாசின் கிரிகைகள் அழிக்கப்படும். When the Spirit comes back, we should be even more worshiping God and praying to Him. Only then those actions will be defeated. ஏனென்றால் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். Because it says God will provide you support. அவர் உன்னை ஆத்துமாவை காப்பார். He protects your soul. அவர் காக்கிற தேவனாயிருக்கிறார். He is a protector. நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். He is the one who leads us. நமக்கு ஆலோசனை சொல்லி இதுதான் வழி என்று சொல்லி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். He is being a counsel and leading us out through a way. அப்போ தேவன் மேலே நாம் சாய்ந்திருக்கணும். We should only rely on the God. தேவன் மேலதான் பற்றுதலாயிருக்கணும். We should only hold on to God. தேவனுக்காகத்தான் காரியங்களை செய்யணும். We should only do things to the God. அப்போதான் நீ நிலைத்திருப்பாய். Then only you will stand firm. இப்போ ஊழியத்தை செய்கிற நாம் மனிதர்களை நம்பி செய்தால் நாம் ஓட மாட்டோம். எங்களை அழைத்த தேவனை நம்பி நாம் ஓடும்போது அங்கு காரியங்கள் மாறுதலாய்த்தக்கதாக, ஆசீர்வாதமான கிரிகைகள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடமாய் செய்கிறவராயிருக்கிறார். When we people being in the ministry do things according to the God, only then we can run very efficiently and with the power of God. அவர் தமது சிறகுகளினால் உன்னை மூடுவார் என்று சொல்லப்படுகிறது. It says that he covers us under his wings. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று வேதம் தெளிவும் திட்டமாய் சொல்லப்படுகிறது. It is very clearly said in the Bible that we are being sheltered under his wings. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாய் இருக்கிறது. Only his words are being a sword and shield to us. அவர் நம்மை காக்கிறவர். He is the one who protects us. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. It's said in the Bible, the God who protects the Israelites never sleeps or never slays. பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில தீமைதான் வந்தது. In the life of Joseph, only evil things happened. சகோதரர்கள் எழும்பினார்கள், சட்டைகளை எல்லாம் பிரித்து ஒரு குழிக்குள்ள போட்டார்கள், எல்லாத்தையும் பறித்து கொண்டார்கள். பாருங்க, His own brothers even took away his dresses and put him in a pit. அதே போலதான் பொல்லாத பிசாசு என்ன உனக்கு தாக்கத்தை கொண்டு வரணுமோ, என்னத்தை சோர்வை கொண்டு வரணுமோ, என்னென்ன காரியங்கள் எல்லாத்திலும் தேவன் சமூகத்தை விட்டு ஓட வைக்கணுமோ அப்படியெல்லாம் பறித்து கொள்வான் நன்மைகளை. The evil spirit is the one who never wants you to be happy. It will take away all your happiness, and that's what he wants to. யோசேப்பை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். The God who lifted the Joseph also capable of lifting you. அதான் ஆதியாகமம் 50வது அதிகாரம். In Genesis chapter 50, 20வது வசனம். verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். But as for you, ye thought evil against me, but God meant it unto good, to bring to pass, as it is this day, to save much people alive. தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். God meant it unto good. அப்போ தீங்கான காரியம் செய்தார்கள், ஆனால் தேவனோ உனக்கு நன்மையாய் முடிய பண்ணத்தக்கதாக உன்னை உயர்த்துவார். It was happened that God
brought everything into good, even though the people planned for evil. யோபுவை பாருங்க. Let's see Job. ஒரு நாள்ல என்னென்ன செய்திகளை எல்லாம் துக்க செய்திகள் பிசாசு அங்கு கிரியை செய்தார். The life of Job, all the evil things happened because of the Satan. அவனை மனமடைய, கவலைப்பட, அழ, சோர்வ, எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்கத்தக்கதாக இங்கு பிசாசு தீவிரித்தான். The evil took away all his blessings and thought that he will become sad. ஆனால் தேவனையோ அவன் விடவில்லை. But he never let God. தேவனையே தூசிக்கவும் இல்லை. He never blames God. ஆனால் பாருங்க கடைசியா என்ன நடந்தது யோபுவுக்கு. Let's see what happened in Job at last. 42வது அதிகாரம், யோபு 42வது அதிகாரம், Job chapter 42 12வது வசனம். verse 12. முதலாவது அந்த காரியத்தை வாசி. கர்த்தர் ஜோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். So the Lord blessed the later end of the job more than his beginning. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். The God blessed the later end of the job more than the beginning. அப்போ தேவனை நீ பற்றிக்கொள்ளணும். You have to cling on to God. மற்ற சாட்டு போக்கு சொல்லாதபடி தேவனையே நீ பற்றிக்கொள்ளணும். Never give any excuses and only cling on to the God. அப்போதான் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தது போல தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். Only when then good things will happen even before, better than before, like it is said in Job. 27வது சங்கீதம் Chapter 27 in Psalms 13வது வசனம். verse 13. நானோ ஜீவனோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I had fainted unless I had believed to see the goodness of the Lord in the land of the living. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I had fainted unless I had believed to see the goodness of the Lord in the land of living. தேவன் நல்லவராயிருக்கிறார். Our Lord is a good God. தேவன் நன்மைகளை செய்கிறவராயிருக்கிறார். He is the one who do all the good things in us. அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அங்கு நடத்தி கொண்டு வரும்போது பாருங்க, He is the one who brought the Israelites out of the slavery in the Egypt. அங்கு எகிப்து ராஜா அங்கு போங்கள் என்று சொல்லி போட்டு அங்கு அவர்களை தொடர்ந்து பிடிக்கத்தக்கதாக இராணுவத்தை அனுப்புகிறார். The king of the Egypt said you can go, but he wanted to conquer them and came back with the அவர்களை மடங்கடிக்கத்தக்கதாக அந்த இடத்திலே ஒழிக்கத்தக்கதாக அந்த இராணுவம் வருகிறது. The battle is now going to happen when there are more soldiers coming behind the troop. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மத்தியில புலம்பல் உண்டாகுகிறது. Then the people started to complaining about it when the soldiers are behind them. பாருங்க, இந்த இடத்துல சாகத்தானா கொண்டு வந்த மோசேக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புகிறார்கள். They started complaining to Moses that only because that I want to die here you brought us out of Egypt. அங்கு அவர்களுக்கு புரியல, அவர்களை அழைத்து வந்த தேவன் அங்கு கானான் தேசத்துக்கு நேராய் நடத்தி வருகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவர்கள் புரியாதபடி சூழ்நிலையை திரும்பி பார்க்கிறார்கள். அங்கு பார்க்கும்போது புலம்பல் அவர்களுக்குள்ளே உண்டாகுகிறது, முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளே உண்டாகுகிறது. They never understand the will of the God, and they never expected they are going to go into Canaan looking only behind the situation that is behind them. அங்கு முன்னாக நிற்கிற சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவர் என்று அவர்கள் புரியவில்லை. They never understand God is capable of changing all the situations behind them. நெடும் சமுத்திரத்தை இரண்டாய் பிரியத்தக்கதாக கர்த்தரின் வல்லமை அப்படிப்பட்டதென்று அவர்கள் புரியாமல் புலம்பி அங்கு சோர்ந்து போய் வேறொரு வார்த்தைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள்.
Without understanding the power of the God that he can split the Red Sea and save us, that they were starting to complain about that. நம்மை போலதான் பார்ப்போம், திரும்பி பார்ப்போம், ஐயோ இப்படிலாம் நடக்கிறது, முன்னே தேவன் கடந்து போகிறதை விட்டு விட்டு திரும்பி பார்க்கும் போதுதான் புலம்பலும் கலக்கமும் சோர்வும் வியாதியும் போராட்டமும் நம்மையே ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. It is also in our life when we look behind our problems but we forget to look the God before us. Only then all the sicknesses, troubles and challenges happen in our life. சந்ததிக்கே தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். He has kept the blessings for our generations. சந்ததி சந்ததியாய் தேவன் நன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். He has kept the blessings for us for generations after அதை generations. புரிந்து கொள்ள வேண்டும். நாம் We should understand that. புலம்புகிறவர்கள் அல்ல, We should never be complaining about தேவனை it. துதிக்கிறவர்களாய், தேவனை புகழ்கிறவர்களாய், தேவனின் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். We should be worshiping God and praising God and praying to God, knowing the will of the God. அப்போதான் சந்ததியும் அந்த ஆசீர்வாதத்தை, அந்தந்த சந்ததி சந்ததியாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். Only then the generations will receive, after the generations will receive the blessings from the Lord. உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும் படிக்கு. It says the same nation your ancestors conquered, you will also receive. உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. It says in the same land God will bring you back. உனக்கு நன்மை செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. He is the one who doing good things in you. உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. It's told in the Bible, he will multiply you more than your ancestors. அப்போ நாம் அதை புரிந்து கொள்ளணும். Now we should listen, understand that. அப்ப நன்மையை பெற அந்த பக்குவத்தை பெறணும். To receive the blessing, we should come into an understanding. நமக்கு விரோதம் வந்த அதையே திரும்பி பார்க்கறேல்ல. When bad things happen, we should never look back only that. வியாதி வந்தா வியாதி தானா போகும். அந்த வியாதியை யோசித்து வேற வியாதியை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் அதிகரித்து விட்டார்கள். Now people have become more conscious. When there is a sickness, they only think about the sickness and forget about the Lord. அப்போ எல்லாம் தேவன் நன்மை செய்தாரோ, பிசாசு கிரியை செய்து நமக்கு சுத்தமாய் வருகிறானோ, அதையெல்லாம் பார்க்காதபடி உன்னை உண்டாக்கினவர், உனக்கு நன்மையை செய்கிறவரை நோக்கி பார்த்து துதிப்பாயானால் நீ இருக்கிறதை விட அதிகமான இரட்டிப்பான கிரிகைகளை நீ பெற்றுக்கொள்வாய். You will receive more multiflows of blessing when you look only to the God and forget about the situation and not complain about it. பாருங்க, சங்கீதம் 128வது சங்கீதம் In Psalms chapter 128, 3வது வசனம், verse 3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகள் போல் இருப்பார்கள். Thy wife shall be as a fruitful vine by the sides of thine house, thy children like olive plants around thy table. எப்படி அருமையான வாக்குத்தத்தம். How beautiful is this verse. இப்ப நன்மை இந்த காரியத்துல உண்டாகணும். Here good things should happen. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமரமான கன்றுகளைப் போல இருப்பார்கள். It says your children will live like olive plants around the table. மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல இருக்கணும். The wife should be as a fruitful vine by the sides of அப்போ the house. ஆசீர்வாதம் நன்மை அந்த குடும்பத்துல உண்டாகி அங்கு காண்பார்கள். Then the blessings and the goodness will happen in the family and they see that. ஆண்டவர் நன்மைகளை செய்யணும் என்றார். What God wants you to good things for you. 65வது சங்கீதம் Psalms chapter 65, 4வது வசனம். verse 4. 65வது சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். Blessed is the man whom thou chosest and causest to approach unto thee, that he may dwell in thy hearts. We shall be satisfied with the goodness of thy house, even of thy holy temple. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவோம் என்று சொல்லப்படுகிறது.
that he may dwell in thy courts, we shall be satisfied with the goodness of thy இது house. என்னத்தை குறித்து சொல்லப்படுகிறது? Here what it is denoted, சில பேர் சாட்டு சொல்லுவாங்க, அந்த வசனத்தை எடுத்து இந்த வசனத்தோடு கோர்ப்பார்கள். some give lame excuses and they join from a verse in a here in a Bible another place. ஆனால் இது ஆலயத்தை குறித்து மாத்திரம் சொல்லப்படுகிறது. But here it is told only about the church. அப்போ ஆலயத்தில் இருக்கும்போதுதான் உனக்கு நன்மையான பாக்கியமான காரியங்கள் உன் வாழ்க்கையில உன் சந்ததிக்கு கிடைக்கும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறது. Here it is told only you are within the temple, holy temple, then you will be satisfied with the goodness and you will be blessed. தேவ சபையில இருக்கும்போதுதான் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். Only when you are in the God's house, then you will receive the protection. தேவ சபையில இருக்கும்போதுதான் தேவ பிள்ளைகள் உனக்காக ஜெபிப்பார்கள் பாரத்தோடு. Only when you are within the church, then the godly people will pray for you. அப்போ நன்மையான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். Only when God will do good things for you. அதான் ஆண்டவர் இந்த மத்தேயு 21வது அதிகாரத்துல சொல்லுறார் பாருங்க. That what God says in Matthew chapter 21, 13ல சொல்லுகிறார். verse 13. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். And said unto them, it is written, my house shall be called the house of prayer, but ye have made it in a den of thieves. அவருடைய வீடு ஜெப வீடா எனப்படுகிறது. His house shall be called the house of prayer. ஆனால் மற்ற ஜனங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஜெப வீட்டில் பிசினஸ் ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களின் சிந்தையே வித்தியாசமாய் கள்ள குகையாய் இருந்ததை தேவன் கண்டு அங்கு கடும் கோபம் கொண்டார். God became angry when even during his time the people created that as a business place with a den of thieves in them. பாருங்க, ஜெப வீடு தான் தேவனின் வீடாய் இருக்க வேண்டும். Only the church should be the house of prayer. பாருங்க, ஆண்டவர் உலகத்தில் இருக்கும்போது அவர் எங்கே போனார் என்று பார்க்க வேண்டும். We should look into the places where God went during his life. அவர் போகிற இடமெல்லாம் ஜெப வீட்டுக்கு தான் ஆண்டவர் கடந்து போனார். Wherever he goes, he went into the house of prayer. பாருங்க, 13வது லூக்கா 13வது அதிகாரம். Let's see in Luke chapter 13, 10வது வசனம். verse 10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். And he was teaching in one of the synagogues in the Sabbath. அப்போ ஜெப ஆலயத்துக்கு எதுக்கு போனார்? தேவனின் வசனத்தை போதிக்கத்தக்கதாக அங்கு கடந்து செல்கிறார். Why did he go to the synagogues? It was to do the teaching to the Sabbath. பாருங்க, ஜனங்கள் இருக்கிறார்கள். There are a lot of people there. அங்கு ஒரு ஸ்திரியானவள் 18 வருஷமாய் கூனியாய் இருக்கிறதை ஆண்டவர் அங்கு காண்கிறார். There was a woman who was suffering with a sickness for 18 years. அந்த பொல்லாத ஆவி அது நிமிர முடியாதபடி அந்த ஸ்திரியை கட்டி வைத்திருக்கிறது. There was an evil spirit in her which had tied her down to never let her wake up. அங்கு முன்னேற முடியாதபடி, ஆசீர்வாதத்தை பெறாதபடி, அங்கு சுகத்தை பெறாதபடி, நிமிர்ந்து நின்று ஆண்டவரை துதிக்க முடியாதபடி அங்கு கூனியாய் வைத்திருந்தது. The evil spirit is the one who never let her stand up or stand straight and lift us up and praise him in all the times. இயேசு அவளை கண்டு When God looked at her, தம்மிடத்தில் அழைத்து, get her close to her, ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, he says, woman, thou art loosed from thine infirmity. அவள் மேல் தமது கையை வைத்தார். And he laid his hands on her. உடனே அவள் நிமிர்ந்து Immediately she was made straight. தேவனை மகிமைப்படுத்தினார். And she glorified God. அப்போ என்ன புரிகிறது? தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி அந்த பிசாசின் கிரியை அவளை கட்டி வைத்தது. What we understand here is that the evil spirit had made her tie on her without letting her glorifying the God. அப்போ ஜெப வீட்டில் வருகிற ஒவ்வொருவரும் தேவனை புகழ வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். All the people who come into the church of the Lord should be glorifying God and praising him. அப்போ மகிமைப்படுத்தாவிட்டால், தேவனை உயர்த்தாவிட்டால் உன்னை ஒரு ஆவி கட்டி வைத்திருக்கிறது என்று
அர்த்தம் வேதம் சொல்லுகிறது. அது When you are not able to praise God or the glory God in the presence of the Lord, it is because of the evil spirit you are tied down. அப்போ ஜெப வீட்டில தேவன் வந்தா தான் அங்கு விடுதலை உண்டாகும். When you come into the presence of the Lord, you will be freed. தேவன் கிரியை செய்தால் தான் நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்படத்தக்கதாக கர்த்தரின் செயல் இருக்கு. Only when you come into the presence of the Lord, you will let God things happen in your life and you will be freed. பாருங்க, வேதம் சொல்கிற மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். It is told in the Bible that when you find a good wife, you are finding goodness. அப்போ மனுஷனை ஹஸ்பண்டை கண்டுபிடிக்காட்டி நன்மை இல்லையா என்று கேட்கலாம். அது அந்த வசனத்துல மனைவியாய் கண்டடைகிறது ஹஸ்பண்டை வைங்க, ஹஸ்பண்டை நல்ல கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறாள் என்று சொல்லப்படுகிறது. You may ask, like, why not is mentioned as when you find a good husband, you are finding a goodness. You can keep your word over there. நல்ல மனைவி நல்ல புருஷன் உண்டாகிறது தேவனுடைய நன்மையான காரியமாய் இருக்கிறது. When a good husband, a good wife happens, it's the goodness from the God. அப்போ வாலிபர்கள் நல்லா ஜெபிக்கணும். As a youth, you should pray very well. நல்லா ஜெபித்து நல்ல ஏற்ற துணையை தேவன் கண்டு எனக்கு காண்பிக்கணும் என்று தேவ சமூகத்தில் நின்று நீ ஜெபிக்கணும். You should pray in the presence of the Lord to lead her to the right husband, right wife. அப்போ தீமை நெருங்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். Only when the God will protect you, that never let the evil thing happen in your life. நன்மையான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நடந்தே ஆகும். When the good things will happen in your life for sure. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. It is told in the Romans chapter 12, 21வது வசனம், in 21st verse, it is told, be not overcome of evil, but overcome evil with good. தீமையை நன்மையினால் வெல்லு. Overcome the evil with your goodness. தேவன் நன்மைகளை செய்கிறவர். God is the one doing all the good things. நன்மைகளே செய்து கொண்டிருக்கிறவர். Only doing good things. நன்மைகளை பெறாட்டி நீ ஆராய்ந்து பார்க்கணும் உன்னை. If you are not receiving good things, you should research yourself and find. ஏனென்றால் தேவன் நன்மையானதை செய்து காண்பிக்கிறவர், நன்மையான காரியங்களை எங்களுக்கு முன்பதாகவே அவர் உருவாக்கின தேவனாயிருக்கிறார். Because God is the one who is doing good things, and even before we need it. தேவன் நன்மைகளை செய்கிறவர். God is the one doing the good things. தேவன் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர். God is the one doing mighty things in our life. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், இந்த சபையில நிச்சயமாய் செய்வார். God will do miracles and mighty things in this church. ஏனென்றால் இந்த ஜெப வீடு என்று அழைக்கப்படுகிற ஜெப வீட்டில் நன்மையை தவிர தீமையை தொடத்தக்கதாக அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் நிச்சயமாய் விட மாட்டார். only நன்மைதான். In this house of prayer, God will never let evil things happen, and only the good things will happen in us. பாருங்க, தேவனை நீங்க மகிமைப்படுத்தணும். See, you should glorify the Lord. தேவனை கரங்களை தட்டி உயர்த்தணும். You should claps and sing praises to the Lord. சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். You should sing aloud and praise the Lord. மற்றவர்களைப் போல அல்ல. You should not be like others. தேவனின் பிரசன்னத்தை உணரணும். You should feel the presence of the தேவன் Lord. அசைவாடுகிறதை புரிந்து கொள்ளணும். You should feel the presence of the Lord. சில பேர் பிரசன்னத்தில தான் அவர்கள் தேவையில்லாத காரியங்களை செய்வார்கள். Only in the presence of the Lord some people will do things unwantedly. அப்போ தேவனை அறியாமல் ஏதோ காரியம் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது என்று அர்த்தம். It is because the evil has bounded them, without knowing the Lord. பைபிள் ஸ்டடியில வெள்ளிக்கிழமை நாங்க பார்த்தோம். In the Bible study this Friday we saw தேவனின் வார்த்தை எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதாக. how to understand the verses in the Lord. நீங்க ஒருக்கா ஷார்ட்டா அந்த பைபிள் ஸ்டடியை சொல்லுங்க. ஷார்ட்டா என்ன நடந்தது, என்னத்தை பேசினோம் என்பதாக நீங்க சொல்லுங்க தமிழ்ல. In the Bible study, okay. இந்த ஃப்ரைடே நடந்த பைபிள் ஸ்டடியில் நாங்கள் பைபிளில் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி தரித்திருக்கிறவங்களா இருக்கணும்,
எப்படி புரியாததை தெரிஞ்சு கேட்டு புரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம நார்மலாக படிக்கும்போது அர்த்தங்கள் புரியாது, பட் ஆவியில் நிறைஞ்சு படிக்கும்போது அர்த்தம் நமக்கு தெளிவாக புரியும். ஒரு விதமாக புரிகிற அர்த்தம் அடுத்த வாட்டி வேற மாதிரி புரியலாம். நமக்கு வந்து உலகளாவிய அறிவோடு படிக்காமல் ஆவியினோட அறிவால் படிக்கணும். அதை தரித்திருக்கிறவங்களா இருக்கணும், நமக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து அதை படிக்கணும். ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொண்டால்தான், தேவனின் வசனத்தை புரிந்து நாம் படித்தோம் என்றால் தான் அது நன்மையான காரியங்களாய் எங்களுக்கு மாறும். Only when we know the God and understand and read the Bible, it will be a goodness to us. உமது வேதத்துள் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க. It is told in the Psalms that let our eyes open to see the miracles in the Bible. புரிந்து கொண்டு என்ன ஒரு அதிகாரம் படித்தாலும் புரிந்து கொண்டு நாம் படித்தால் நமக்கு ஆசீர்வாதம். Even if it is just one chapter, if you read it with full understanding, that is a blessing for us. அப்போதான் போராட்டங்கள் வரும்போது அந்த வார்த்தைகளை நாம் பயணித்து சொல்லி அதை அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயமுள்ளவர்களாய் நன்மைகளை பெறுவோம். Only when we know the word of God, we would be able to pray and confess and believe it according to the verses in the Lord when we face challenges. தேவன் நமக்கு நிச்சயமாய் நன்மைகளை செய்வார். God will do good things in us for surely. யாவரும் தேவ பிரசன்னத்தில் எழுந்திருந்து ஒரு பாட்டை பாடி நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே தேவன், நல்ல பரிசுத்தாவியான செம்மையான வழிகளை நடத்த வேண்டும் என்று பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய தாரும் தெய்வமே. நீரே தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை எனக்கு செய்ய எனக்கு கற்று தாரும் ஆண்டவரே. உங்க நன்மைகளை பெற ஆண்டவரை எனக்கு காண்பி பெறணும் ஆண்டவரே. ஜெயத்தை பெற ஆண்டவரே, ஞானத்தை ஆண்டவரை ஞானத்தோடு பேச ஞானத்தோடு சிந்திக்க ஆண்டவரை வெற்றி நல போடத்தான் உண்மை பேசத்தக்கதாக எனக்கு காண்பி தரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வெட்டப்பட்ட நாட்களுக்கு பதிலாக வெற்றி போன நன்மைகள் எனக்கு வரத்தக்கதான் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவர், மாற்றுங்க ஆண்டவர், மாற்றுங்க ஆண்டவர், மாற்றுங்க ஆண்டவர். பாவமானதெல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவர். பாவமான காரியங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவர். பாவங்கள் ஒழிந்து போகட்டும் ஆண்டவர். அக்கிரமங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, ஒரு மாற்றம், ஆசீர்வாதமான மாற்றம் இந்த இடத்துல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் பெறத்தக்கதான பாக்கியவர்கள் பாக்கியவான்களால் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அந்த காரியங்கள் ஆசீர்வாதம் இறங்கட்டும், வல்லமைகள் இறங்கட்டும், ஞானங்கள் இறங்கட்டும், சுகம் வல்லமை வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடக்கும் இந்த கூட்டத்தை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே, ஒரு மாறுதல் மாற்றங்கள் இந்த சபையில வரட்டும். பெரிய காரியங்களை செய்து உமக்காகவே ஓடுகிற பிள்ளைகளாய் எங்களை இலக்கை நோக்கி ஓடத்தக்கதா கர்த்தர் மாற்று. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தும் போது ஆண்டவரே இறங்கி வர, இறங்கி வந்து காரியத்தை நேர்த்தியாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேவைகளை சந்திங்க, வெற்றியை கட்டளையிடுங்க. தேவ சித்தம் நடக்கட்டும், தேவ நோக்கம் நிறைவேறட்டும். ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே இவர்கள் தலை உயர்த்தும்படியான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிற சொந்தடி சொந்தடியால் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி, பொல்லாத பிசாசின் திட்டங்கள் அழிக்கப்படும், பொல்லாத மனிதர்களின் கிரிகைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் சூழ்நிலைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்களை காணத்தக்கதா, அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதா கர்த்தர் மாற்றும்படியாய் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். இசா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம், பெனித் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். அவர்கள் துக்கத்தில் இருக்கலாம்,
ஆனால் துக்கத்தை மாற்றுகிறவர் அவர் மத்தியிலே, அவர்கள் மத்தியிலே பெருகை செய்யணும். எல்லாரும் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பத்துக்காக, மேசாவை இழந்து அந்த சூழ்நிலையில இருக்கிற அந்த குடும்பத்துக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த சகோதரனையும் 2 பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்களையும் தேவன் ஆளுகை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவன் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, கேட்டு மாற்றும் ஆண்டவரே, ஒளி நடத்தும் ஆண்டவரே. துக்கம் அவர்களை மேற்கொள்ளாதபடி காத்தருளீரார். தேவனின் பிரசன்னம் அவர்களை தொடுவதால் அதற்கு ஆராதனை ஒழுங்காய் நேர்த்தியாய் தேவனின் நாமம் மகிமைப்பட நடக்கத்தக்கதால் கர்த்தர் கிருபை செய்யும் தேவைகளை சந்தி நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அங்க நல்ல பிதாவே, அந்த குடும்பத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் 14-15 வயது, மற்றவனுக்கு 11 வயதா இருக்கலாம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். தாயை இழந்து இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுவார், எவ்வளவு துன்பத்தில் இருப்பார். புரிந்த அந்த பாரத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் அவர்களை கட்டி எழுப்பத்தக்கதாக அவர் மாற்றுவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ சொன்ன பிரகாரம் தலையெழுத்தெல்லாம் மாறி தேவனின் எழுத்தாய் மாற, தேவனின் நன்மையான எழுத்தாய் மாற, தன்மையான காரியங்கள் கிரிகைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நடப்பதா தேவ சித்தம் நிறைவேறட்டும். தேவனின் ஆவியானவர் இவர்களை, பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை, குடும்பங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை நாங்கள் கேட்கவும் பெறவும் ஆண்டவர் உதவி செய்கிறார். போக்குவரத்துல கூட இருக்க வழி நடத்துங்க. ஒவ்வொரு இன்டர்வியூவில் என்னென்ன காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் பொறுப்படுங்க. ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை நான் நிரப்புங்க. தேவ தயவினால் கண்டறிடுங்க. மனுஷனின் கண்களில் தயவு உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென்.